வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிநாத்தோட ஃப்ரெண்டு செந்திலும் செழியனும் சேர்ந்து அவரை ஜாமீன்ல எடுக்கிறாங்க. கோபிநாத் பயங்கரமா கோவப்பட்டு, இவ்வளவு ஆணவம் எந்த லேடிக்கும் இருக்கக்கூடாது. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் தைரியம் இருந்தா என்ன ஒரு முழு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பா. கோபிநாத் ரொம்பவே கோவப்பட, அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க பண்ணினதும் தப்புதானேன்னு செழியன் கேக்குறாரு. அப்போ நான் அவ்வளவு சொல்லியும் நீ என்ன நம்பல அப்படிதானே? அப்ப இன்னும் அவ உண்மைய சொல்றா, நான் பொய் சொல்றேன்னு நம்பிட்டு இருக்கேன்னு அபாண்டமா பொய் புழுகுறாரு கோபிநாத். இல்லப்பா அப்படின்னு செழியன் சொல்ல, தெரியும்டா, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதைய சொல்லிருப்பா, அதுதான் உண்மைன்னு உன் மண்டையில ஏத்தி விட்டுருப்பா. அதான் அதான் நீ இப்படி பேசுற. ஆனா ஒண்ணு சொல்லியா, ஆனா இந்த கேஸ்ல எப்படியாவது என்னைய ஜெயிலுக்கு அனுப்பலான்னு அவ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கா. அந்த கனவு என்னைக்குமே பலிக்காது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய அட்வொகேட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள வச்சு செலவு பண்ணி இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன்டா. என்ன ஜெயிச்ச சந்தோஷத்த மட்டும் உங்க அம்மாவுக்கு நான் என்னைக்குமே குடுக்க மாட்டேன். அவள ஜெயிச்ச சந்தோஷம் எனக்கு வேணும். அத நீ பார்க்க தான் போற அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. செந்திலும் செழியனும் என்ன பண்றதுன்ற மாரி ஒரு மாரி சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செஃப் மட்டும் தான் உங்க பக்கம் இருக்காருங்க சார். அவரு என்ன பண்றதுன்னு பார்த்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க சார்ங்கிறாரு வக்கீல். அப்ப நான் வரட்டுமான வக்கீல் செந்தில் கிட்ட கேட்க, வாங்க சார்ங்கிறாரு. சரி நான் வரேன்னு கிளம்பிடுறாரு அவரு. டேய் இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கோர்ட்ல கேஸ் வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப நீ என்ன பண்ற? பேசாம வீட்டுக்கு போய் தூங்கு. பாக்யா கிட்ட போய் சண்டை போடுறேன் அது இதுன்னு எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் செந்தில், என்ன ஜாமீன்ல வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். காலம் பூரா மறக்க மாட்டேன். அத்தோட விட்டுரு என்ன. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரைட் அப்படின்னு கோபி கேட்க, ப்ளீஸ் கோவிச்சுக்காதடா. சரி விடு, வீட்ல நான் டிராப் பண்றேன் வா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஒன்றும் தேவையில்லை நான் போய்க்கிறேங்கிறாரு கோபி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் ஜீப்ல கூட்டிட்டு வருவாங்க. திரும்ப வீட்டுக்கு போகும்போது போலீஸ் ஜீப்ல எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்கடா. டேய் சாரிடா, லிசன், நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு செந்தில். ஜோக்கு கேவலமா இருக்குன்னு கோபிநாத் சொல்ல, டேய் செடியா நீ அப்பாவை கூட்டிட்டு போ, போ கிளம்பு அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பா வாங்க நான் டிராப் பண்றேங்கிறாரு செழியன். இல்ல செழியா நீ வீட்டுக்கு போ, நான் போய்க்கிறேன். உன் அம்மா சொன்னதானே நீ நம்புற, நான் சொன்னது நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, அப்புறம் எதுக்குன்னு குழந்தைங்க மாதிரி கோபிநாத் கோவிச்சுக்க. அப்பா அப்படி இல்லப்பா அப்படின்னு செழியன் ஏதோ சொல்ல வர. ப்ளீஸ் ரெண்டு பேரும் கிளம்பி போங்க, நான் ஆட்டோவோ பஸ்ஸோ புடிச்சு கிளம்பி போய்க்கிறேன் பை அப்படின்னு கோபிநாத் நடக்க ஆரம்பிக்க, டேய் கோபி அப்படின்னு கூப்பிடுறாரு செந்தில். அப்பான்னு கூப்பிடுறாரு செழியன். கண்டுக்கவே இல்லாம போயிட்டே இருக்காரு கோபி. என்ன அங்கிள் இவரு அப்படின்னு செழியன் கேட்க, செடியா அவன் கோவத்துல இருக்கான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான், எப்படியோ ஜாமீன் கிடைச்சிருச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம், போலாம் வா அப்படிங்கிறாரு அவரும். வழக்கம் போல பாக்யாவும் செல்வியும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க, ஜெனி அங்க உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. மாடியில இருந்து இறங்கி வர்ற இனியா அம்மாவை பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அவங்களுக்கு முகத்தை ஒரு திருப்பி காமிச்சிட்டு, பாட்டி பாட்டி இங்க வாங்கலேன்னு கூப்பிடுறாங்க வேகமா. என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு வெளியே வர, நியூஸ் பாருங்க வாங்கன்னு கைய பிடிச்சி இழுக்கிறாங்க ஜினியா. என்ன நியூஸ்ன்னு ஈஸ்வரி கேட்க, வாங்க பாட்டி சொல்ற அப்படின்னு இனியா பாட்டிய சோஃபாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாக்யாவும் வெளியே வர, செல்வி ஜெனி எல்லாரும் வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாருங்க பாட்டி அப்படின்னு ரிமோட் எடுத்து ஆன் பண்றாங்க. இனியா என்ன நியூஸ்னு ஜெனி கேட்க, ரிப்போர்ட்டர்ஸ் வந்தப்ப அம்மா பேசியிருக்கவே கூடாதுக்கா, இப்ப டிவில எப்படி நியூஸ் போடுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாரும் டிவியை பாக்குறாங்க. ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் பாக்யலட்சுமி வீட்டு முன்னாடி தான் நாம இப்ப நின்னுட்டு இருக்கிறோம். அவர் அளித்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. முன்விரோதம் காரணமாக அவருடைய முன்னாள் கணவர் கோபிநாத், அவர் இரண்டாவது மனைவி ராதிகாவுடன் சேர்ந்து இந்த சதியை அவர் செய்துள்ளார். பாக்யலட்சுமியை பழிவாங்குவதற்காகவே கோபிநாத்தும் ராதிகாவும் சேர்ந்து பிரியாணியில் விஷம் கலந்துள்ளனர். கோபிநாத் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள பாக்யலட்சுமி, ராதிகா மீது ஏன் இன்னும் புகார் அளிக்கவில்லை என்பது தெரியவில்லை. ராதிகாவுமே ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்களிடம் விசாரித்ததில் அடிக்கடி பாக்யலட்சுமி வீட்டில் சண்டையும் தகராறும் நடக்கும் என குறிப்பிட்டிருந்தனர். உச்சகட்டமாக கோபிநாத்தின் தாயார் ஈஸ்வரி மீது ராதிகாவின் தாயார் கமலாவும் காவல் நிலையத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தன் மகளின் கருவை கலைக்க முயன்றதாக புகார் அளித்திருந்தார். திரைப்படங்களை மிஞ்சும் சுவாரஸ்யத்தை கொண்ட இந்த கதையின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது வழக்கம் தானே இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதையும் பத்தி நாம இப்ப விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டே இருக்காங்க.
லேடீஸ் 4 பேரும் இனியாவும் ஆளுக்கு ஒரு மனநிலையில நின்னுட்டு இருக்காங்க. கோபிநாத்தும் ராதிகாவும்னு ரிப்போர்ட்டர் பொண்ணு டிவில ஏதோ சொல்லிட்டு இருக்க. கோவத்துல டிவிய ஆஃப் பண்ணிடுறாங்க ஈஸ்வரி. கோபமா பாக்யா கிட்ட திரும்புற ஈஸ்வரி, இப்ப உனக்கு சந்தோஷமான்னு கேக்குறாங்க. பாட்டி, ஆன்ட்டி என்ன பண்ணாங்க? அவங்க ஆன்ட்டி சொல்லாததையும் சேர்த்து இஷ்டத்துக்கு ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜெனி கொஞ்சம் வேகமா சொல்றாங்க. இவ கோபி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு ஈஸ்வரி அம்மா கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கம்மான்னு செல்வி சொல்றாங்க. ஏய், நியாய அநியாயத்தெல்லாம் நீ எனக்கு சொல்லி கொடுக்காத அப்படின்னு செல்விய மிரட்டுற ஈஸ்வரி, வீட்ல இவ்வளவு பேர் இருக்கோம், யார்கிட்டயும் சொல்லாம புகார் கொடுத்துட்டு கமுக்கமா வந்து நிக்கிற. இப்ப டிவில நம்ம குடும்பத்தை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்றாங்க. உனக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியலையா பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, என்ன பழி வாங்கறதுக்காக முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ பேர் உயிரை பழிவாங்க உங்க பையன் பண்ணிருக்காரு. மனசாட்சியே இல்லாம நடந்திருக்காரு. உங்க வளர்ப்பே தப்புன்னு சொல்ற மாதிரி நடந்திருக்காரு. அது எல்லாத்தையும் விட நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. டிவில கோபிய பத்தி என்ன பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, 2 நாளைக்கு முன்னாடி என்ன பத்தியும் கூட தான் என்னென்னமோ சொன்னாங்க. அப்ப நீங்க எனக்காக வருத்தப்பட்டது உண்மைன்னா இப்ப நீங்க இப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ பழிக்கு பழிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிற பாக்யா. என்னடா இவ இத்தனை நாள் நம்ம பக்கம் நின்னவ இப்ப கோபி பக்கம் போயிட்டாளேங்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா நான் கோபிக்காக மட்டும் பேசல, நம்ம குடும்பத்துக்காகவும் தான் பேசுறேன். இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நீ பார்த்தல்ல. உங்க வீட்டுக்கே தனி போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேக்குறாங்க. டிவில வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நியூஸ் போடுறாங்க. இதெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போற விஷயமா? காலத்துக்கும் நிக்கும். 2-3 வருஷத்துல நம்ம இனியாவுக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து விசாரிப்பாங்க. இப்ப நடந்த கதையெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. அதனால இனியா கல்யாணத்துல பிரச்சனை வரும். தேவையா பாக்யா இதெல்லாம்? நீ தனி ஆள் இல்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் உன் கூட இருக்கவங்கள பாதிக்கும், உன் புள்ளைங்கள பாதிக்கும். அதையும் உனக்கு புரியல அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப நிதானமா சொல்றாங்க. அத்தை, உங்களுக்கு தான் எதுவுமே புரியல. இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி தான் கோபி. ஆனா நீங்க அவரை விட்டுட்டு என்னைய மட்டுமே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் ரெஸ்டாரண்ட்ல என்ன பிரச்சனையோ அத மட்டும்தான் நான் மீடியாவுல சொன்னேன். அவங்க கண்ணு காது வச்சு போடுற நியூஸுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேசுறதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்து நான் பட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து வேகமா போறாங்க. பாக்யா, பாக்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஈஸ்வரி பின்னாடி வர நின்னுறாங்க பாக்யா. நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எல்லா விஷயத்திலயும் நீங்க சொல்றத தான் நான் கேக்குறேன். என் பிசினஸ் விஷயத்துல மட்டுமாவது நானே முடிவெடுத்துக்கிறேனே அப்படின்னு பாக்யா சொல்ல, இந்த பிசினஸ் எல்லாம் வர்ற வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. எப்ப பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே நீ மாறிட்ட. உன் குடும்பத்தை விட எல்லாரோட மன நிம்மதியை விட உனக்கு உன் பிசினஸ் தான் முக்கியமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமா, எனக்கு நான் முக்கியம், என் பிசினஸ் முக்கியம், என் சுயமரியாதை முக்கியம். யாரையும் சார்ந்து இருக்காம என் சொந்த கால்ல நான் நிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன், நிறைய இழந்துட்டேன். போதும், இனிமேலாவது நான் என்ன பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்கங்கிறாங்க பாக்யா. அப்போ செழியன் உள்ளர வர்றாரு. ஈஸ்வரி அவர்கிட்ட போறாங்க. செழியா, நீ கோபிய பாத்தியா? அவன் எப்படி இருக்கான்? அவன் எப்ப வெளியே வருவானா அப்படின்னு தவிப்போட ஈஸ்வரி கேட்க, அவர் வெளியே வந்துட்டாரு பாட்டிங்கிறாரு செழியன். பாக்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஜெனிக்கும் அதிர்ச்சி. செல்வி அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க. இனியா, அண்ணே நிஜமாவா சொல்றேன்னு கேட்க, ஆமா இனியா அப்படின்னு செழியன் சொல்ல, சரி சரி, எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படிலாம் முடிஞ்சிராது பாட்டி அப்படிங்கிறாரு செழியன். ஏன்னு ஈஸ்வரி கேட்க, அப்பாவுக்கு ஜாமீன் தான் பாட்டி கிடைச்சிருக்கு. இனிமே கோர்ட்ல கேஸ் நடக்கும். கோர்ட்ல அப்பாவுக்கு எதிரா தீர்ப்பு வந்தா அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு செழியன் சொல்ல, அதெல்லாம் நடக்காம இருக்க எதுவுமே பண்ண முடியாதான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணலாம் பாட்டின்னு செடியன்னு சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டா அப்பா வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு செடியன்னு சொல்ல, எல்லாரும் பாக்யாவை பாக்குறாங்க. அம்மா, நீ கேஸ வாபஸ் வாங்குமா ப்ளீஸ் அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அம்மா, அப்பா இனிமே உன்னோட எந்த விஷயத்திலயும் தலையிட மாட்டாரு, ஒதுங்கியே இருப்பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புமாங்கிறாரு செழியன். நானும் கோபிகிட்ட பேசுறேன் பாக்யா, நல்லா திட்டுறேன், இனிமே உன் பக்கமே வராத மாதிரி நான் பண்றேன். இந்த ஒரு தடவை எனக்காக கொஞ்சம் யோசி, நம்ம குடும்பத்துக்காக யோசின்னு கெஞ்சுறாங்க ஈஸ்வரி.
இனியாவும் ஆமான்ற மாரி தலையாட்டுறாங்க. சூப்பர்! சூப்பர்! இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இத்தன நாளா அவரு என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன். அப்ப யாருக்கும் அது ஒரு விஷயமாவே தெரியல இல்ல? என் வலியெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்ல. இப்ப நான் ஒரே ஒரு அடி திருப்பி அடிச்சேன். ஆனா அவர விட அது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வலிக்குதுல்ல? ஏன் செழியா? உன் அப்பா செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலல்ல? அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா தப்புதாம்மா. ஆனா அப்படின்னு செழியன் சொல்ல வர, ஆனா ஊனாலாம் இல்ல. நீ சொல்லு இனியா, உங்க அப்பா செஞ்சது தப்பா இல்லையான்னு கேட்க, அம்மா அப்படின்னு ஒரு மாரி கெஞ்சலா கூப்பிடுறாங்க இனியா. இதோ பாரு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்படின்னு பாக்யா கேட்க தப்புதாமாங்கறாங்க இனியா. நீங்க சொல்லுங்க அத்த, உங்க பையன் செஞ்சது தப்பா இல்லையான்னு பாக்யா கேட்க, அது தெரியாம அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன தெரியாமையா? அவர் என்ன 2 வயசு குழந்தையா? தெரியாம பண்றதுக்கு 50 வயசு ஆகுது. இன்னொருத்தர் ரெஸ்டாரண்ட்ல கெட்டுப்போன இறைச்சிய கலக்கறது தெரியாம செய்யற விஷயமா? அவரு தெரிஞ்சுதான் செஞ்சாரு. எவ்வளவுதான் அடிச்சாலும் திரும்ப திரும்ப எழுந்து வந்துகிட்டே இருக்காளே! அவள ஒரேடியா முடக்கி போடணுங்கிற வெறியில தான் இத செஞ்சிருக்காரு. என்ன நடந்தாலும் சரி. யாரு என்ன சொன்னாலும் சரி. வானமே இடிஞ்சு என் தல மேல விழுந்தாலும் சரி. நான் கோபி மேல குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க மாட்டேன்னா மாட்டேன் தான். இந்த கேஸ நான் நடத்துவேன். கோபி செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ, அது வரைக்கும் நான் கேஸ நடத்துவேன். அப்படிங்கிற பாக்யா கிச்சனுக்குள்ள போயிட, மத்தவங்க எல்லாம் அப்படியே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா வீட்ல ராதிகாவும் அவங்க அம்மாவும் சோஃபால உட்கார்ந்திருக்காங்க. டிவி ஓடிட்டு இருக்கு. அண்மை செய்திகள் அப்படின்னு நாய்ஸ் வருது. அதுல ஒரு போட்டோவ காமிக்கிறாங்க. இந்த படத்தில் இருப்பவர் தான் ராதிகா. பாக்யாவின் நெருங்கிய தோழியாக வீட்டுக்குள் நுழைந்தவர் பாக்யலட்சுமியின் கணவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். தொடர்ந்து பாக்யாவுக்கு பல விதங்களில் தொந்தரவு கொடுத்துள்ளார். கடைசியாக சாப்பாட்டில் விஷம் கலக்கும் அளவிற்கு கோபிநாத்தை தூண்டியிருக்கிறார். இது விஷயமாக அவரை அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போதே ராதிகா பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. ஐயையையோ! பாத்தியா? என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கா பாத்தியா? பூரா பழியை தூக்கி உன் தலைமையில போட்டிருக்கா பாரு. நீ என்னடான்னா அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற? நான் இத சும்மா விட மாட்டேன். பாக்யா வீட்டுக்கு போய் அவள உண்டு இல்லன்னு பண்றேன் பாரு. அப்படின்னு கமலா எந்திரிக்கிறாங்க. அப்ப டிவில மறுபடியும் பேசுறாங்க. ராதிகா மற்றொரு பெண்ணின் கணவரை அபகரித்ததோடு மட்டுமில்லாமல் பாக்யாவுக்கு பல வழிகளில் தொந்தரவை கொடுத்துள்ளார். அவர் சொந்த பகைக்காக பொதுமக்களின் உயிரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த கருமத்தெல்லாம் எதுக்கடி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு டிவிய பட்டுன்னு ஆஃப் பண்றாங்க கமலா. ராதிகா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. நான் பாக்யா வீட்டுக்கு போறேன். அவள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வரேன்னு கமலா கிளம்புறாங்க. கரெக்டா காலிங் பெல் அடிக்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. கொஞ்சம் பயத்தோட கதவை திறக்க வெளியே கோபிநாத் நின்னுட்டு இருக்காரு. மாப்பிள, ஏய் ராதிகா, யார் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மாப்பிள வந்திருக்காரு, மாப்பிள வந்துட்டாரு அப்படின்னு கமலா உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல ராதிகா எழுந்து வர்றாங்க. டாடி அப்படின்னு ரொம்ப பிரியமா கேட்டு மையு வர்றாங்க. மாப்பிள இருங்க மாப்பிள, போலீஸ் ஸ்டேஷன் வரல போயிட்டு வந்திருக்கீங்க. நான் போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்கிறாங்க கமலா. அதெல்லாம் எதுக்கு அத்த அப்படின்னு கோபி கேக்குறாரு. ஆமா, உன் மாப்பிள சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நீ போய் ஆரத்தி எடுன்னு கிண்டல் பண்றாங்க ராதிகா. பண்ணுனது ஃபுல்லா அயோக்கியத்தனம். இதுல வரவேற்பு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு ராதிகா பயங்கர கோவத்துல சொல்ல, ஏய் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருடி அப்படிங்கிற கமலா. நீங்க இருங்க மாப்பிள, நான் இதோ வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. இருங்க அத்த அப்படிங்கிற கோபிநாத். ராதிகா, ஏன் இப்படிலாம் ஹார்ஷா பேசுற? காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வரேன். ஏன் அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? அங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பார்க்கணும்னு கூட தோணலல்ல? நியாயமா பார்த்தா நான் தான் வருத்தப்படணும், கோவப்படணும்னு கோபி சொல்றாரு. வாய மூடுங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாக்யா விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. கேட்டீங்களா அத? கெட்டுப்போன கறிய சாப்பாட்டுல கலக்கறதெல்லாம் சாதாரண விஷயமா? பண்ணதெல்லாம் மட்டமான ஒரு கேவலமான வேலை. இதுல நான் வந்து பார்க்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற. இல்ல, நான் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டிவி சேனல்ல இருக்கிறவங்க மறுபடியும் ஏன் முன்னாடி வந்து நின்னு இருப்பாங்க. இப்ப போடுறத விட கேவலமா அசிங்கமா நியூஸ்ல போட்டிருப்பாங்க. உங்க ஒய்ஃப்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு கோபி. நானும் என் வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து தான் உங்கள கல்யாணம் பண்ணினேன். என் பழைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதெல்லாம் கஷ்டமும் டார்ச்சரும் தான். இப்ப அதுக்காக அந்த ஆள பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த ஆள் பின்னாடியா போய்கிட்டு இருக்கிறேன்? பழசெல்லாம் கெட்ட கனவா மறந்துட்டு நான் உங்க கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் அதே மாதிரி உங்களால வாழ முடியாதா? ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணணும்? உங்களுக்கே அசிங்கமா இல்ல? டிவில என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? நான் பாக்யா கிட்ட இருந்து உங்கள பிரிச்சுட்டேனா? நான் சொல்லிதான் இவ்வளவு காரியமும் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு ராதிகா சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு கோபி. எப்படி எப்படி சொல்லலாம் இப்படிலாம்? அப்படின்னு கோபி கேட்க, அந்த பாக்யா தான் இப்படி பேட்டி கொடுத்திருக்கா மாப்ள அப்படின்னு தூண்டி விடுறாங்க கமலா.
நாளைக்கு நான் ரோட்ல நடக்க முடியுமா? இல்ல ஆபீஸ்க்கு தான் போ முடியுமா? எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பாப்பாங்க. உங்கள நான் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எவ்வளவு அசிங்கத்த தான் நான் தூக்கி சுமக்கிறது? அப்படின்னு ரொம்ப கோவத்தோட வருத்தப்படுறாங்க ராதிகா. நீ கோவப்படாத ராதிகான்னு அவங்க அம்மா சொல்ல, கோவமா? நான் கொலை வெறியில இருக்கேன். இவ்ளோ பெரிய அவமானத்த நான் என் வாழ்க்கையிலேயே சந்திச்சதில்ல. உங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஐ ஜஸ்ட் ஹேட் யூ அப்படிங்கிறாங்க ராதிகா. ஏய் ராதிகா அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர, மயு வா அப்படின்னு அவங்க கைய புடிச்சிட்டு ராதிகா கோபமா உள்ளர போயிடுறாங்க. அவளும் என்னதான் பண்ணுவா மாப்ள? பாவம் பட்ட அவமானம் அப்படி. பெருசா போட்டோவ போட்டு நியூஸ்ல சொல்றாங்க. நம்ம வீட்டெல்லாம் காட்டுறாங்க மாப்ள. ஏதோ பெரிய இவ மாரி பாக்யா சொல்லியிருக்கா. அவ வளர்ச்சி புடிக்காத சிலர் சதி பண்ணிட்டாங்களாம். யார் அந்த சிலரு? நீங்களும் ராதிகாவுமா? கேட்டா உங்களுக்கே கோவம் வருதுல்ல? அப்ப அவளுக்கு வராதா? இல்ல, ராதிகா கோவத்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. பாத்துக்கலாம். நீங்க உள்ளர போங்க. நான் அந்த பாக்யா வீடு வரலும் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க கமலா. நான் போய் அவள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துடுறேன்னு கமலா சொல்ல, அத்த என்ன அத்த நீங்கன்னு கோபிநாத் சொல்ல, என்ன போக வேணான்னு சொல்றீங்களா? என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவான்னு பயப்படுறீங்களா? என்கிட்டலாம் அவ பாட்சா ஒண்ணும் பலிக்காது. அப்படின்னு கமலா சொல்ல, இல்ல வேண்டாம். எனக்காக நீங்க யாரும் பேச வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க, நீங்க போங்க. அப்படின்னு கோபி சொல்லிட, உள்ளர போயிடுறாங்க கமலா. கோபி அப்படியே வெறியோடு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாக்யா வீட்ல சோஃபால ஈஸ்வரியும் பக்கத்துல இனியாவும் லெஃப்ட் சைடுல செழியனமா உட்கார்ந்திருக்காங்க. கிச்சன்ல டைனிங் டேபிள துடைக்கிற செல்வி ஒரு பார்வை இவங்க மேல வச்சிருக்காங்க. உள்ளர உட்கார்ந்துட்டு இருக்க ஜெனிகிட்ட கொஞ்ச நாளா இந்த வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் கூட அம்மா திருந்திட்டாங்களோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போல செனி. அப்படின்னு செல்வி சொல்ல ஜெனிய வெளிய பாக்குறாங்க. பாட்டி மட்டும் இல்லக்கா, செழியன் இனியா யாருமே திருந்தல. எல்லாமே பாத்துக்கறதெல்லாம் ஆன்ட்டி. ஆனா அவங்க பாசம் வைக்கிறது அங்கிள் மேல. அப்படின்னு ஜெனி சொல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. அக்கா இந்த புகார வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியவே முடியாது. அக்காவ என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு பாருங்க. அப்படின்னு செல்வி சொல்ல, எனக்கு என்னவோ இந்த தடவை ஆன்ட்டி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தான் தோணுது. அப்படின்னு ஜெனி சொல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வி தொடைக்க உளறு வர்றாங்க பாக்யா. கோபி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, மாப்பிள மாப்பிள நில்லுங்க எங்க போறீங்கன்னு பின்னாடியே வர்றாங்க கமலா. ஆ, அந்த வீட்ல நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காளே, ஒரு இல்லத்தரசி. அவள நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வர போறேன். இருங்க அப்படின்னு கோபி சொல்ல, இல்ல மாப்பிள நானும் வரேங்கிறாங்க கமலா. ஆஹா இருங்க இருங்க. நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்ற கோபி ரோட கிராஸ் பண்ணி பாக்யா வீட்டுக்கு போறாரு. கேட்ட பயங்கர வேகமா தள்ளுறவரு வீட்டுக்குள்ள வந்து பாக்யலட்சுமின்னு கத்துறாரு. ஏய் பாக்யலட்சுமி வெளிய வா. உன்னதான் கூப்பிடுறேன் வெளிய வா. அப்படின்னு கோபி கத்த, அப்பா அப்படின்னு செழியனும் டாடின்னு இனியாவும் எந்திரிக்கிறாங்க. ஈஸ்வரியும் எந்திரிக்கிறாங்க. பாக்யா கிச்சன்லயே நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.